திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியாக சென்றவரிடம் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் வழிப்பறியில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் போதை ஆசாமிகளின் கூட்டம் அடக்கப்படுமா? இரவு நேரத்தில் கஞ்சா போதையில் டீக்கடையில் அமர்ந்து கொண்டு அவ்வழியாக வந்தவர்களிடம் இளைஞர் ஒருவர் உரண்டையிடுத்த காட்சிகள்தான் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையிலும் போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த தேவிகாபுரத்தைச் சேர்ந்தவர் மோகன். ஜோதிடரான இவர் வெளியூர் சென்றுவிட்டு இரவு நேரத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பி உள்ளார். அப்போது சாலையின் குறுக்கே சென்ற இளைஞர் ஒருவர் ஜோதிடரை வழிமறைத்துள்ளார். பின்னர் அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறித்துள்ளார். கஞ்சா போதையில் இருந்த இளைஞரிடம் எவ்வளவோ கெஞ்சியும் செல்போன் மற்றும் இருசக்கர வாகன சாவியை கொடுக்காமல் அட்டூழியம் செய்துள்ளார். இருந்தபோதும் தொடர்ந்து தனது வண்டி சாவியை கேட்டவர் வயதானவர் என்றும் பார்க்காமல் போதை ஆசாமி அவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளார். தனியாக சென்ற நபரிடம் கஞ்சா போதையில் இளைஞர் ஒருவர் வழிப்பறை செய்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. ஜோதிடரிடம் வம்பிழுத்து வழிப்பறையில் ஈடுபட்டவர் தேவிகாபுரத்தில் உள்ள ஒட்டன்குடிசை பகுதியைச் சேர்ந்த தீனா என்ற தினகரன் என்றும் கூறப்படுகிறது. இவர் சம்பவத்தன்று டீக்கடையில் அமர்ந்து கொண்டு அவ்வழியாக வந்த பொதுமக்களிடம் அத்துமீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தேவிகாபுரம் பகுதியில் போதை ஊசி மற்றும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் போதை ஆசாமிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.